ஆண்மகன் கணவனால் கொடைக்க முடியாத வர்ணமதை கேவல ஒரு பொம்பளை பொட்டை தற்கினை கொடுத்தாய். வந்தாய் வர்ணமதை தந்தாய். நீ தந்தாய வர்ணம் அது என்ன வர்ணம்? அது என்ன? நீ கொடுத்த வர்ணம் கருப்பா இருக்குமா இல்லாத சொய்ப்பா இருக்குமா? நீட்டா இருக்குமா இல்ல குண்டா இருக்குமா? நீ கொடுத்த வரம் எந்த நேரத்தில் எந்த உருவத்தில் இருக்கும் என்பதை உரைத்து என்னுடைய கரத்தில் கொடுத்து பிரவித்தால் சொல்ல அப்படி என்றால் எங்களுக்கு நீ அடிமையாக வேண்டும். நீ ஒரு அரைக்கப்பதன், நான் யார்? இந்த உலகம் தோன்றாக தோன்றி ஆசைக்கு ஒரு அரைக்கனுக்கு நீங்க தெய்வம் அடிமையாவதா? அது என்ன முடியாது? அடிமையாக இருவரைக்கும் வருவதை கொடுத்துவிட்டு இப்படிதான் பாட்டு விடுக்கிறேன்.
வேண்டாம். கேட்டா நீ ஒரு மணி கால போற இருமுறை வந்து செஞ்சா கேளுங்க உங்களுக்கு அடியா முடியாது அடிமையாக சொல்லு அநியாயம் அநியாயம் உண்மையானவரனா நீ தெய்வம் தானா? தெய்வத்திற்கு கொடுத்த வரத்தின் பொருள் தெரியலையா? என்னடியா ஜென்ம சிந்ததா அவனுங்க
சரி சரி உலக மாநிலங்களாக பிறந்த எங்களுக்கு தான் வலி வேதனை துக்கம் துயரம் கஷ்டம் நஷ்டம்லாம் நீ யாரா தெய்வம் இந்த உலகத்தை எப்படி ஒன்று சமயம் நம்ம ஒரு அவதாரம் சரி சரி கீழே உட்காருமா ஒரு கல் வந்துடக்கூடாது ஆயாத்தனை பட்டை చేసి கூடாது பட்டை ஆட்டாங்க ஒரு கல் நடக்கூடாது அதுல பட்டை மாட்டான் புளியா மரத்துலயோ வேப்ப மரத்துலயோ முள்ளு மரத்துல ஒரு மரம் தள்ளக்கூடாது மரத்தால அந்த பால் வந்து ஆட்களுக்கு மரத்தல் மேல எடுத்துட்டா வாங்களா ஆட்டா வந்து எனக்கு மாயோட எனக்கு கெடா வட்டம் எனக்கு பண்ணு சொல்லு அதெல்லாம் யாருக்கு செய்யறாங்க அப்ப வந்து நல்லா சொன்னுட்டு நல்லா கட்டா கட்டுறா ஜென்மத்துல என்ன பாட்டு வாங்க ஒன்னால பண்ணிடலன்றா ஒரே சேர்ந்து உனக்கு பாடல் போட்டு ஒரே சேர்ந்து பகவதே சரி வல்லமதை கொடுத்தவில்லை அதனால வா ஆனால் நான் கேட்பதை நீ கொடுக்க வேண்டாம் எம்மா நல்ல கம்பெனி மதியா ஊருக்கு அது பூரா அங்கதான் வந்து பேசுறியா நானே பண்ணி மாதிரி சரி சரி பின்னாடி கேட்காது காலையில சம்பளம் வாங்கிட்டு நான் தான் நான் மாதிரி கத்துறேன் நீங்க கத்துறீங்க சொல்ல பண்ணி அடிச்சா சொல்ல பிரிவு தானே கொடுக்குற பிரிவு கொடுக்கல நீ பிரிவு கொடுத்து ஜென்மன் கஷ்டப்பட்டு நடிக்க நல்ல அதை உட்காந்து பாரு குறை இருந்தா காலையில் சொல்லு என்னடா அந்த மாதிரி பண்றீங்க உட்காந்து நீயே சலமுறை பேசினால ஓடிங்கன்னா புரியும் நீ கத்துனா நானும் பண்ணி முடிச்சு தான் போவேன் சரி கேட்கறல்ல அதனால விட்டு விட வேண்டும் என்றால் நான் கேட்பதை நீ கொடுக்க வேண்டும். வாரி வாரி கொடுத்து விட்டேன் கல்வியா, இனி மேலும் கொடுப்பதற்கு என்ன இருக்கு? அனைத்தையும் கொடுத்து விட்டாய், உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதா? இருக்கின்றதே. இந்த உலகத்தில் உள்ள 9 ரதிகளையும் ஒன்றாக சேர்த்தால் எப்படி பேரழகு வாய்ந்த எயிலரசியாக காட்சியளிக்கிறோம், அதை போலவே பேரழகு வாய்ந்தவராய் காட்சியளிக்கிறார். ஆகையால் உன்னோடு நான் சேர வேண்டாம். வார்த்தை கொடுத்து விட்டோம் என்று அவதியா இருக்கின்றேன். இல்லை என்றால் இதே இடத்தில் வயிற்று கிடைத்து ஒரு மாறியாக என்னை விட்டுவிடு. உன்னோடு சேர்ந்து நான் உடல் உறவு கொள்ள வேண்டும்.
படி ஓ நான் சொல்லும் வார்த்தை கேளுடா. உன்னை பார்த்தா எப்படி வந்து புரிகிறாய்? அவனே ஒரு விட்டில் பூச்சி கை வெட்டிக்கிறாயா? ஒரு விட்டில் பூச்சானது ஒரு விளக்கினை சுற்றி சுற்றி வருமாம். ஆனால் அந்த விட்டில் பூச்சிக்கு தெரியாதாம் அந்த விளக்கு தான் மரணம் என்று. அதுபோல் நீ விட்டில் பூச்சனை போன்றவன், நான் விளக்கை போன்றவன். அவன் தள்ளுடாடி என்னை விட்டு விடு. அனைத்து அணையும் போது பார்க்கலாம். இப்ப பாட்டு வா வா உன்னோட சேரவன் நான் அவளோட காத்திருக்கின்றேன். அடிய பகவதி, உன்னோட சேர்கின்ற சமயத்துல உன்னுடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அகற்றி எறிந்துவிட்டு உன்னுடைய அங்கங்களை அங்கமாக செய்ய வேண்டும். நான் காம படுக்கை ஈடேற வேண்டும். உன்னோட கரம் அதை கோர்த்து உன்னுடைய உதட்டை கடித்து உடலோடு உடல் உராய்ந்து உன்னுடைய கொங்கைகளை பிசைந்து காம படுக்கையில் ஈடேற வேண்டும். வாடி வா.